ஹலோ கைஸ், நான் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்னடா லடாக் ரைட் போயிருந்தேன், லடாக்லேருந்து ரிட்டன் வந்துட்டியா, வீட்டுக்கு வந்துட்டியா, அப்டேட் எதுவும் பண்ணலையடா அப்படின்னு வந்து ரிட்டன் வந்த வீடியோ எதுவுமே போடலையடான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாமே இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா June 25ங்க. ஸோ நம்மளோட பர்த்டே தாங்க. ஸோ நம்ம பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாலேயும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ தெரியுங்க, விஷ் பண்ணாதவங்களுக்கு, லேட்டாக விஷ் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தாங்க இருக்கோம். ஸோ லடாக் ரைடு முடிச்சுட்டு நம்ம நேற்றே வந்துவிட்டோம். ஸோ நேற்று ஒரு 2 days ஆகுதுங்க வந்து. ஸோ நம்ம லடாக் போயிட்டு நமக்கு வந்து சிம் நெட்வொர்க் கட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் நம்மளால் வந்து அங்கே ஃபுட்டேஜ் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ எடுத்தது வந்து அப்லோட் பண்ண முடியல. எடுத்து வச்சுருந்தோம், வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வீடியோ மட்டும் லடாக் ரைட் வீடியோ மட்டும் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் ஆகிட்டு இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு எவ்வளோ ஒஸ்ட்டு என்னென்னலாம் நடந்துச்சு, ஸோ நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதனால் போனானுங்க, நம்ம எந்த வழியில் போனோம், எப்படியெல்லாம் இருந்துச்சு, அங்கே எவ்வளோ செலவாச்சு, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இந்த பர்த்டே ஸ்பெஷல் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறேங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5:23 ஆகுதுங்க. 5:23 ஆகுது. மேபி இந்த வீடியோ வந்து நைட் 8 and 9 o'clock தான் அப்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ஏன்னா நாளைக்கும் பண்ணலாம், நாளைக்கு பண்ணால் அது பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ வராதுல்ல. ஸோ அதனால் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட்டே பண்ணிடலாங்க. ஸோ பார்க்குறவங்க மேபி நாளைக்கு தான் பார்ப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேபி நைட்டுக்குள்ளே பார்க்க வாய்ப்பு இருக்குது கைஸ், ஓகேங்களா? பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இருங்க, இந்த பட்டன் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ் தென் வந்து கொஞ்சம் இப்படி பிடிச்சிருப்போம். தென் வந்து நம்ம வந்து லடாக் ரைடு ஏன்டா நம்ம கூட வந்த பசங்களாம் நம்மளை விட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கூட வந்தவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கூட வந்து சரியில்லை மீன்ஸ் வந்து போகும்போது வந்து நிறைய ஃபைட்டு நிறைய இதுவாக தான் இருந்துச்சு. எதனால் ஃபைட்டு, எதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக கரெக்டாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து அது கேஷ் மேட்டர் தாங்க. ஸோ கேஷில் வந்து அவங்களும் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு நம்ம கிட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 2 members தாங்க, 2 members கூட கிடையாதுங்க, ஒருத்தர் தான். அவர் வந்து யூடியூபர், அவர் நேம் வந்து சொல்ல நான் விரும்பலை. ஸோ பட் ஆனால் அவர் வீடியோவிலையும் நான் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா நம்மளால் அவர் பேர் கெட்டக்கூடாது அப்படின்றதுனால தான். பட் ஆனால் ரொம்ப ஃபஸ்ட்டு தென் வந்து நாங்கள் மணாலி போகிற வழியிலே வந்து டெல்லி டு சண்டிகர் போகிற வழியிலே 2-3 இடத்துல சண்டை நடந்துச்சு. ஸோ ஓகே, அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிக்க வேணாம். ஸோ நம்ம வந்துட்டோம், நம்ம நாடு விட்டு நாடு வந்துட்டோம், எப்படி போகுமா இல்லையானே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ், அதெல்லாம் எதுவும் அப்டேட் பண்ணல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து லடாக் மணாலி போயிட்டோம். மணாலியில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணாலியில் வந்து ஸ்டோர் அவுட் சைடு, அதாவது கடை வெளியே தாங்க படுத்துருவோம். ரூம் நிறைய தேடி பார்த்தோம். அன்றைக்கி கேஷ் இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால தாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள விட்டுட்டு மணாலியிலேருந்து விட்டுட்டோங்க. மணாலியிலேருந்து ஜிஸ்பா வரைக்கும் வந்தாங்க. ஜிஸ்பானா நம்ம வந்து ரூம் டென்ட் போட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல தங்கியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம அங்கேருந்து லீவ் ஆகிட்டு நம்ம தனியாக போயிட்டாங்க. ஸோ இன்னொருத்தர் NS கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து அவர் விட்டதுமே அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணலாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து இவரும் வந்து மணாலி ரூம் வந்திருக்கார். ரூம் யாருக்குமே கிடைக்கலன்றதுனால அவர் எங்கள் கூட வந்து நைட்டு ஸ்டே பண்ணார். மறுநாள் வந்து இவங்களாம் லீவ் ஆகி பேக் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லடாக் வந்துட்டு இன்னொரு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு மெயினாக வெளியே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து லடாக் 1 day, மணாலி 1 day, ஸோ எல்லாமே 2-3 daysலேயே ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து போயிருக்குதே ஒரு ஹாப்பினஸ், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய கேஷ் செலவு பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்போல்லாம் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படிலாம் தான் நான் திங்க் பண்ணிட்டு போனேன். ஸோ பட் ஆனால் இவங்க அப்போல்லாம் பண்ணுற மாதிரி தெரியல கைஸ். அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து தனியாக போயிட்டோம். அவங்க வந்து அதுலேருந்து லீவ் ஆகிட்டாங்க. அதுலேருந்து எப்படி போனாங்க அப்படின்னு ரீச் ஆகிட்டதெல்லாம் கேட்டேன். ஓகே போயிட்டாங்க. பட் ஆனால் மறுபடியும் அவங்க நம்ம கூட வந்த பைக் வந்து பார்சல் போட்டு தான் போயிருக்காங்க. தென் வந்து பார்சல் போட்டு தான் போயிருக்காங்க. இங்கேருந்து மணாலி ஜிஸ்பாலேருந்து வந்து நம்ம ப்ரோ கோயம்புத்தூர், அவர் நேம் பார்த்தீங்கன்னா மனோஜுங்க. ஸோ மனோஜ் கோயம்புத்தூர், பட் ஆனால் நல்ல கேரக்டர் தான். ஓகே, அவர் வந்து நம்ம கூட வந்தார். அவர் வந்து நம்ம கூட வந்துட்டு ஸோ ஃபுல்லாமே லடாக் வரைக்கும் வந்தாருங்க. ஸோ அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்கிறேன். லடாக் வந்து நீங்கள் வந்து எப்படா போனீங்க, ஆஃப் ரோடாக இருந்துச்சு. இந்த ரோடு வந்து எந்த யூடியூபர்ஸும் இந்த ரோட்டில் போய் பார்த்ததில்லை, நீ என்னடா புதுசாக ஒரு ரோடு போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து எந்த யூடியூபர்ஸும் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோட்டில் மூவ் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ யூடியூபர்ஸ் நான் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு யூடியூபர்ஸ் அந்த ரோட்டில் போனது தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மட்டும்தாங்க அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு போயிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதில் என்ன நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துங்களேன். ஃபுல்லாக ஆஃப் ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் 500 kilometers 7 days ஓடணும். 500 kilometers 7 days ஓடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. வித்தின் வந்து வாட்டர் கிராசிங்,
இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாட்டர் அந்த ஸ்னோ வந்து வாட்டராக உருகி அந்த வாட்டர் தாங்க ஃபுல்லாமே. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான், வண்டி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் யாரும் கிடையாது, எதுக்குமே ஆள் கிடையாதுங்க. ஸோ ஆனால் வந்திருந்தால் நம்ம ஏதாச்சும் சப்போஸ் கீழே வந்திருந்தாலோ சம்திங் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தாலோ நம்ம பைக்கை விட்டுட்டு தாங்க வந்திருக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல ஜேசிபியோ மற்ற தூக்க முடியாது, கண்டிப்பாக தூக்க முடியாது. அந்த இடத்துல நமக்கு கவுரு அதுவும் எதுவும் கிடச்சிடாது. 500 கிலோமீட்டருக்கு வெறும் 3 டீ ஸ்டால் தாங்க இருந்துச்சு, வெறும் 3 டீ ஷாப் தான் இருந்துச்சு. அந்த டீ ஷாப்பில் நூடுல்ஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டு தாங்க போகணும். ஸோ ஏன்டா நீங்கள் மெயின் வழியாமல் போகாமல் இந்த அட்வென்ச்சர் ரோட்டில் போனீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து மெயின் ரோட்டில் தாங்க போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஹைவே மணாலி டு லே ஹைவே வந்து ஃபுல்லாக பிளாக் ஸ்னோங்க. பிளாக் ஸ்னோனா என்னென்னா, இப்போ ஃபுல்லாக ஸ்னோ வந்துட்டு, ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிளாக் ஸ்னோனா பிளாக் ஸ்னோனா ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்க, ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பிளாக் ஸ்னோனா ஸ்னோ வந்துட்டு ஃபுல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிளியர் ஆகும், அது வந்து வெயிலையும் கொஞ்சம் ஸ்னோ உருகி அப்படியே வருங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, மழையும் பெஞ்சிச்சு கைஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்னோ எல்லாமே அப்படியே மேலே வந்துருச்சு, ஃபுல்லாக பிளாக் ஸ்னோ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கைஸ் ஓகேங்களா. ஸோ எதுவும் பண்ண முடியல, அவங்களாலேயே எதுவும் பண்ண முடியல, அதனால் லே ரோட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்ததே லடாக். ஸோ நமக்குன்னு ஒரு நிறைய ட்ரீம். ஸோ ஓகேங்களா, சின்ன வயசுலேயே ட்ரீம் இருக்குது, கார்துங்கா போகணும். ஸோ வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு, ஒரு பைக்கர்னால் அங்கே போகிறது, ஒரு பைக்கராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே போகணுங்க. ஸோ என்னோட தாட் அப்படி தான், நான் நினச்சது அப்படி தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தாங்க, ஸோ நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லடாக் அந்த லே ரீச் ஆகணும் அது மட்டும் தான் தாட்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம கூட நம்ம ப்ரோ நல்லா கோஆப்ரேட் பண்ணார், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து போகும்போதே வந்து சைன்லாம் வாங்கிட்டு நம்ம எல்லாமே ரிஜிஸ்டர் அந்த செக் போஸ்ட்டில் வந்து எல்லாமே கேட்டாங்க. இந்த ரோட்டில் போனால் கண்டிப்பாக டேஞ்சரஸான ரோடு, பார்த்து சேஃபாக போயிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கையெழுத்து நம்பரு, எல்லாமே கான்டாக்ட் நம்பரு, ஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம வந்து லே கூட ரீச் ஆகல. நம்ம வந்து கால் கூட வந்து ஃபுல்லாக ஸ்னோ வாட்டர் போயிட்டு ஷார்ட்டரெலாம் பை பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ பதுமில் வந்து 1 டே நைட் ஸ்டே பண்ணும். அதுக்கும் ஜிஸ்பாக்கும் பதுமுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் வந்து 14 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணாங்க ஓகேங்களா. 170 கிலோமீட்டர்ஸே 14 ஹவர்ஸாக. நாங்கள் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் கரெக்டாக 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் கரெக்டாக 14 மினிட்ஸ் ஆச்சுங்க. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 7 மினிட்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பைக் வந்து நார்மலாக நம்ம ஓட்டினாவே 7 கிலோமீட்டர் நான் வந்து 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் ஓட்டியிருக்கேன் ஓகேங்களா. 7 கிலோமீட்டரே வந்து 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் அது வந்து 14 ஹவர்ஸ். குழம்புதுங்க, ரொம்ப குழம்புது. ஓகே அதுதாங்க 14 மினிட்ஸில் வந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் எங்களால் ஓட்ட முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்களேன், ஃபுல்லாக ஸ்னோ, வாட்டர் கிராசிங், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இதுவாகிடும். நம்ம வந்து மினிமம் வந்து 20 ஸ்பீடில் தாங்க போயிருப்போம். ஸோ ஆனால் பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்ம வந்து எப்படியோ வந்து அங்கேருந்து பதுமிலேருந்து இன்னொரு ஊர் சம்திங், அந்த ஊர் பேர் வரலைங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரோட் போனோம். அங்கேருந்து வந்து லே நைட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். லே நைட்டு நம்ம ரீச் ஆகும்போது நம்ம வண்டியிலேருந்து என்னென்னலாம் டேமேஜ், நம்ம எப்படிலாம் அங்கே லே போய் சேர்ந்தோன்னா, பைக்கில் வந்து மிரர் ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. மிரர் வந்து உடஞ்சி ஃபுல்லாக லூஸ் ஆயிடுச்சு. தென் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு உடஞ்சிருச்சுங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்லாம் உடஞ்சது, வெல்டிங் வச்சதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு guys. ஸோ அங்கேருந்து வெளியே ஓப்பனாக யாருக்கிட்டையும் சொல்லிக்கவும் முடியல. ஸோ சொன்னாலும் நம்மளை என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டாங்க, ஏன் அவ்வளோ கஷ்டத்தில் போகிறோம் அப்படின்னு ஒரு பேரில் வந்துடும். அதனால் வெளியே சொல்லிக்க முடியல கைஸ். பட் இருந்தாலும் ஃபைனலி நம்ம வந்து கார்துங்களா போகணும். ஸோ கார்துங்களா போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னா, கார்துங்களாலே 2 மெம்பர்ஸ் வந்து மயக்கடிச்சு கீழே வந்தாங்க. ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து சுத்தமாக முடியலைங்க. பேங்காங்லே போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ என்னென்னமோ பிளான் இருந்துச்சு, பேங்காங்லேயும் போக முடியல, கொஞ்சம் தூக்கிச்சு. ஸோ பேங்காங்லேயும் போக முடியல, ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. பேங்காங்லே வந்து பேங்காங்லேயும் க்ளோஸில் இருந்துச்சு. ஃபுல்லாக பிளாக் ஸ்னோ ஃபால் ஆச்சுங்க. ஸ்னோவாக மழை பெஞ்சிச்சு, அதெல்லாம் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ஸோ நம்ம வந்து லேயில் ரூம் எடுத்து ரொம்ப ஆனால் நிறைய ஆச்சுங்க. ஸோ பட் ஆனால் நம்ம எதுவும் ஓகே எல்லாமே தாங்கிக்கிட்டோம். அதாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை பார்த்தா தான் நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு கஷ்டத்தில் தான் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ ஆனால் அந்த லே ரைடில் நான் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் கைஸ் நான் லைஃப்பில் என்ன சொல்கிறேன், இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி போயிடாதீங்க. ஸோ இந்த கஷ்டத்தில் பெரிய ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ எல்லோரும் வந்து
நான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த பசங்க மாதிரியே பேக் போயிருந்தேன் வச்சுங்களேன். ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸு இது வந்து நான் லைஃப்பில் வராமே இருந்திருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கால. ஸோ அது அதே மாதிரி தாங்க. ஸோ நிறைய டைம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அதுதாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங் அது ஒரு ஸ்டெப் மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கே பயந்து பேக்கில் போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ யாராக இருந்தாலும் நான் இதுன்னு சொல்லலை, நான் லைஃப்பில் ரைடுன்னு சொல்லலை, எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் இதுவாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டுங்க. ஸோ ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா. ஸோ தென் வந்து 25 வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேடா, ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன், மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னல. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மொபைல் ஷாப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க. ஏன்னா நான் போகும்போதே ஒரு இடத்துல புக் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஷாப் வந்து வைக்க முடியாது. ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிவிட்டு, ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஷாப் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம நிறைய சிக்கல் மேலே சிக்கல் வந்துருச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுமே பெரிய ப்ராப்ளம், நிறைய இஷ்யூஸ், நிறைய ஏதோ ஆச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் ஷாப் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. மேபி இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணிவிடுவோம் கைஸ். ஓகேங்களா. கண்டிப்பாக. ஸோ 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது, மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு. தென் வந்து இன்னும் ஒரு சில பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் கைஸ். ஓகேங்களா. ஸோ என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, ஸோ இவ்வளோ உன்னால் பண்ண முடியும், அது நீ பண்ணுடான்னா கூட கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கைஸ். ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணுவோம் கைஸ். கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா. தென் வந்து நீ வரும்போது எப்படா ட்ரெயினில் தான் மறுபடியும் பைக்கை போட்டு வந்துட்டேடா ரிட்டன் வரும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து அங்கேருந்து பைக்கை ட்ரைவ் பண்ணி தாங்க வந்தோம். ஸோ பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அமிர்தசர் வந்து கோல்டன் டெம்பிள் வந்து பஞ்சாப் வந்து, ஸோ ஆக்ரா, டெல்லி, ஸோ ஃபுல்லாமே அது வர வீடியோஸில் பார்ப்பீங்க. பட் ஆனால் நிறைய வீடியோஸ் ஃபுட்டேஜ் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம வர வழியில் நம்ம கேமரா உடஞ்சிருச்சு, ஹெல்மெட் உடஞ்சிச்சு, நமக்கு பெரிய ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு. ஸோ வர வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சிடெண்ட் ஆச்சு, இப்போ நான் சேஃப் தான், ஓகே தான், ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டேன். இடுப்புலலாம் லைட்டாக அடிபட்டுருச்சு, பட் இருந்தாலும் ஓகே தான் கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம ரிட்டன் வர வீடியோஸ் தான் கைஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தென் வந்து அகைன் சொல்லிக்கிறேன் கைஸ், பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற லவ் சப்போர்ட்டில் தான் கைஸ் கண்டிப்பாக இருக்குது கைஸ். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க கைஸ். ஓகேங்களா. ஸோ என்னடா நான் திடீர்னு மார்னிங்கில் வீடியோ போட்டுருக்க மாட்டேன். ஸோ என்னடா மார்னிங்கில் நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களே சொல்கிறேன், என்னடா மார்னிங்கில் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ போட முடியாது. ஒரே நாள்லேயே ஃபுல் வீடியோ 2 வீடியோ போட்டால் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் கைஸ் ஒரு வீடியோ கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்பெஷலாக லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கைஸ். ஓகேங்களா. ஸோ மார்னிங்கே நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, கோயிலுக்கு வெளியே போயிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் கைஸ் நம்மளால் மார்னிங்கே ஃபுட்டேஜ் எடுத்து நான் 4 o'clock இல்லைனா ஒரு 3 and 1 o'clock 1 to 4 அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் முடியல கைஸ். ஜஸ்ட்னோ இப்போ தான் வந்தேன். ஸோ அதனால தான் கைஸ் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். ஓகேங்களா. ஓகே கைஸ், ரொம்ப பேச முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கைஸ். தொடர்ந்து ஃபேஸ் பார்ட்டி இது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பிகினிங் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கேமரா முன்னாடி இருந்து பேசும்போது அவ்வளோ இருப்பேன், அவ்வளோ இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இதுக்கும் சேஞ்சஸ் எனக்கே நல்லா தெரியுது. பட் ஆனால் அவ்வளோ அவ்வளோ கிளியராக பேசுகிறேன்னு, கிளியரானா எனக்கு ஓகே ஒரு 50% வச்சுங்களேன். ஸோ 100க்கு ஒரு 50% கரெக்டாக பேசுகிறேன், எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். ஓகேங்களா. ஸோ எப்படி பேசியிருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது தான் கொஞ்சம் வளருது. ஓகே, பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், தென் வந்து அவ்வளோதான் கைஸ். வர வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஓகேங்களா. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா. தென் வந்து நம்ம பிரான்ச்சஸ் இனிமேல் நம்ம வந்து ஒரு 1 week அண்ட் 1 month இங்கே தான் இருப்போம். ஸோ 1 month நம்ம வீடியோஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ரிட்டன் வந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 5-6 ஒரு 10 எபிசோட்குள்ளே வருங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தென் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கரெக்டாக மார்னிங் வந்து 9 to 10 ஒரு வீடியோ வந்துருங்க. ஓகேங்களா. ஃபுல் வீடியோ வந்து 9 to 10 வந்துடும். தென் வந்து ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகேங்களா. அதாவது ஈவினிங் ஷார்ட்ஸ் டைம் வந்து
5 to 6 ஒரு ஷார்ட்ஸ் வந்துருங்க ஓகேங்களா. ஸோ ரெகுலராக இது மட்டும் கண்டிப்பாக வரும். சப்போஸ் ஃபுல் வீடியோ வரலன்னா மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ், ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வருங்க ஓகேங்களா. ஸோ தென் வந்து நம்மளை இன்ஸ்டாவில் யாராச்சும் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாலேயும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் தென் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டு இருக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டா ஐடி நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வித் வீடியம் 78 ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோர் வித் வீடியம்னு போட்டாவே வந்துடும். ஸோ 4000 சம்திங் ஃபாலோஸ் ப்ளஸ் 4000 ப்ளஸ் சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி அண்ட் யூடியூப்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. 15 நிமிஷம் கிட்ட வீடியோ வந்துருச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். லவ் யூ கைஸ். எல்லோரும் பார்த்து பாருங்கள். லவ் யூ கைஸ். பைக் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. லவ் யூ கைஸ். டாட்டா, டிக்கெட் டாட்டா.